ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1699வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 8ஆம் பத்து, அதனுடைய நிறைவு திருமொழி 10ஆம் திருமொழியை அனுபவிக்கப் போகிறோம். அதிலே இன்றைக்கு 2வது பாசுரம், 10ஆம் திருமொழியின் 2வது பாசுரம். கண்ணபுரத்தம்மானுடைய பரத்துவத்திலே ஈடுபட்டு அவனே புகழாக அடையத்தக்கவன் என்பதனை இந்த பாடலிலே விளக்குகிறார். புறம்பே வெளியே அவனை தவிர வேறு யாரையும் பற்றுவதற்கு ஒருவரும் இலர் என்கிறார் இந்த பாசுரத்திலே. இன்றைய பாசுரத்தை பார்க்கலாம். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகு ஏழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுங்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்று உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்று கண்ணபுரத்த அம்மானை பார்த்து, நீலமேக பெருமானை பார்த்து, சௌரிராஜ பெருமானை பார்த்து கூறுகிறார் ஆழ்வார். பெருநீர் என்றால் கடல், பெருநீரும் கடலும் விண்ணும் ஆகாயமும் மலைகளும் உலகு ஏழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னை அல்லால். ஒரு தாரா, தாரா என்றால் மாலை, தாரா ஒரு மாலையாக உனக்குள் ஒடுக்கிய நின்னை அல்லால், உன்னுக்குள் நீ ஒடுக்கி கொண்டாய். எப்பொழுது? பிரளய காலத்திலே. பிரளயம் வரும்போது உலகத்தில் இருந்த அத்தனையும் அவன் வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் வைத்து கொண்டான் ஒரு மாலையாக. கடல், மலைகள், ஆகாயம், உலகில் இருக்கிற எல்லா பொருள்கள் அனைத்தையும் தன் வயிற்றுள்ளே அடக்கி அந்த பிரளய காலத்திலிருந்து காத்தான் அல்லவா, அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஒடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்றுளர் என்று. வேற தேவர்கள் இருக்கிறார்களா? காப்பாக சொல்லி கொண்டு வரும் தேவர்கள் வருதேவர், அவர்கள் உன்னை காக்கிறேன் என்று சொல்லி கொண்டு வரக்கூடிய தேவர்கள் யாரும் இருக்கிறார்களா? வருதேவர் மற்றுளர் என்று என் மனத்து இறையும் கருதேன். கொஞ்சம் கூட, இறையும் என்றால் கிஞ்சித்தும் ஒரு துளி கூட நான் கருத மாட்டேன், நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. ஆக நீதான் எனக்கு சரணம், உன்னைத்தான் சரணம் அடைவேன், நீதான் எனக்கு அனைத்தும், நீயே எனக்கு புகழளிக்க வேண்டும் என்று வேறு புறம்பே வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரம் மூலமாக. பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரா நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்றுளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்று அற்புதமாக கூறியிருக்கிறார் இந்த பாசுரத்திலே. இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருள், கண்ணபுரத்துறை அம்மானே கடல்களையும் வானத்தையும் மலைகளையும் 7 உலகங்களையும் ஒரு மாலையாக தன்னுள்ளே அடக்கி கொண்ட உன்னை தவிர வேறொரு தெய்வம் இருப்பதாக என் நெஞ்சிலே கிஞ்சித்தும் சிறிதும் நான் கருதவில்லை என்று இதுதான் பொருளாகும். முன்பாட்டிலே உந்தனக்கே தொண்டானேற்கு என்றார். இப்படி சொல்லுவானேன், உந்தனக்கே, உனக்கே இந்த ஏகாரம். மற்றும் பல தெய்வங்களும் இருக்கிறார்கள் அல்லவா? உலகில் பலர் பல தெய்வங்களை அடைந்து வணங்க பார்க்கிறோமே, அந்த வழிகளில் உமக்கு பற்றில்லையோ என்று எம்பெருமான் திருவுள்ளமாக, பிரானே நீ உண்டு உமிழ்ந்த எச்சிலான தேவர்களை ஒரு பொருளாகவும் நான் நெஞ்சில் கொள்வேன் அல்லேன் என்று சொல்கிறார். அற்புதமான ஒரு செய்தி. அங்கஞ்ஞாலம் உண்ட போது வெள்ளி வெற்பகன்றதோ என்று பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் கேட்பார். பிரளய காலத்திலே அனைத்து கடல், மலை, உலகம், அனைத்து உலகங்கள், உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் வயிற்றிலே உண்டு வைத்திருந்து அந்த பிரளயம் நீங்கிய பிறகு வெளியே விட்டு காத்து அருள் செய்தான் அல்லவா? அப்போது அவன் உள்ளே விழுங்கிய போது கைலாசமலை உட்பட எல்லாவற்றையும் அவன் வயிற்றிலே கொண்டிருந்தான். கைலாசமலையில் இருந்த சிவனையும் சேர்த்துத்தான் அவன் உண்டிருக்க வேண்டும். அப்படி உண்டு உமிழ்ந்த எச்சிலான தேவர்களை நான் ஒருபோதும் நெஞ்சில் கொள்ள மாட்டேன்.
கைலாசமலை உட்பட எல்லாவற்றையும் பிரளய காலத்தில் திருவயிற்றில் கொண்டிருந்த உன்னை தெய்வமாக நினைப்பேனா, அல்லது உன் திருவயிற்றில் ஒடுங்கி இருந்து பிரளய காலத்திலே பின்பு வெளிவந்த எச்சில்களை தெய்வமாக நினைப்பேனா என்று கேட்கிறார். எல்லா உலகங்களும் வயிற்றிலே போயிற்றல்லவா, வயிற்றிலே வைத்து தானே காத்தான். அப்போது பிரம்மன், இந்திரன், மற்ற தேவாதி தேவர்கள் என்னெல்லாம் பேர் இருக்கிறதோ அந்த தெய்வங்கள் எல்லாம் ருத்ரன் உட்பட அனைத்து தெய்வங்களையும் வயிற்றிலே வைத்து காத்து பின் உமிழ்ந்தான். அப்போது அவர்கள் எச்சில்கள் தானே, அந்த எச்சிலை நான் தெய்வமாக நினைப்பேனா என்று கேட்கிறார். அதுதான் பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் அங்கஞ்ஞாலம் உண்டபோது வெள்ளி வெறுப்பு அகன்றதோ, வெள்ளி வெறுப்பு கைலாயமலை தனியாக நின்று விட்டதா, இல்லையே, அதுவும் சேர்ந்துதானே சாப்பிடப்பட்டது என்று ஒரு நைச்சியமாக சொல்கிறார். ஒரு தாரா என்பதை விழியாகவும் கொள்ளலாம், தனிமாலை உடையவனே என்றும் சொல்லலாம், அல்லது ஒரு மாலையாக வயிற்றிலே வைத்திருந்தவன் ஒரு பூவை சாப்பிட்டது போல வயிற்றிலே வைத்திருந்தான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். கண்ணபுரத்துறை அம்மானே, முன்பு மகா பிரளயத்தை போக்கினாய், இப்போது சம்சார பிரளயத்தை போக்க திருக்கண்ணபுரத்திலே நித்திய சந்நிதி பண்ணி இருக்கிறாய், எங்களுக்கெல்லாம் அருள்வதற்காக. இப்படி நீ இருக்க மற்ற தெய்வ உபாசனங்களை கொஞ்சமும் நான் நெஞ்சிலிட்டு நினைக்க மாட்டேன் என்கிறார் ஆழ்வார். கண்ணபுரத்துறை அம்மானே, மற்ற தெய்வங்களை நான் நினைக்கப் போவதில்லை என்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தியின் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். அதற்கு சிறு முன்னுரையும் அருளியிருக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. உந்தனக்கே தொண்டனானேன் என்கின்றீரே, எம்பெருமான் கேட்பதாக சொல்கிறார். உந்தனக்கே தொண்டனானேன் என்கின்றீரே, இப்படி சொல்லுவது ஏன்? வெளியே புகழடைவாரும் புகழ் தருவாருமாக பலர் உள்ளர் அல்லவா, பல தெய்வங்கள் இருக்கின்றன அல்லவா என்று எம்பெருமான் கேட்பதாக கொண்டு ஆழ்வார், அவர்கள் தத்தம் விருப்பப்படி செய்க, எனக்கு முன்பே ஏனைய செய்திகளில் மனம் செல்லவில்லை என்கிறார். அவரவர்கள் விருப்பம் போல் செய்து கொள்ளட்டும், மற்ற தெய்வங்களை புகழடைவோர் புகழடையட்டும், புகழ் தருவார் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு எந்த செய்தியிலும் மனம் செல்லவில்லை என்கிறார் என்று சொல்லிவிட்டு அதன் பின் இந்த பாசுரம் உரை ஆரம்பிக்கிறார். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரா, கடலும் வானமும் குலமலைகளும் உலகங்கள் ஏழும் இவையாவும் ஊழி வெள்ளத்தில் ஒரு மாலையாக நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால், ஒரு பூவை விழுங்கினார் போலே அல்லவா நீ அதை வைத்திருந்தது. அந்த வருத்தமற்ற இந்த நிலை உள்ளிருந்து அவன் பூவை விழுங்கின மாதிரி அனைத்தையும் விழுங்கிவிட்டு அவன் வருத்தம் இல்லாமல் இருந்தான், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவன் யோகநித்திரை செய்தான் ஒரு ஆளின் நிலை மேலே. அப்போது அலர்ந்த ஒரு ஆளின் நிலை, அதன் மேல் ஒரு சிறு குழந்தையாக பாலகனாக இருந்தான். அந்த வருத்தமற்ற நிலையை இங்கே சுட்டி காட்டுகிறார். நின்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால் ஒரு தாரா, உலகை காப்பதற்கென்றே ஒப்பற்ற மாலையை அணிந்து நிற்பவனே என்றும் பொருள் கொள்ளலாம் என்று பார்த்தோம். இவை யாவற்றையும் திருவயிற்றிலே வைத்து காத்த உன்னை தவிர வருதேவர் மற்ற உளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான். ஊழி வெள்ளம் வந்தபோது உன் வயிற்றிலே போய் புகுந்து நீ வெளிநாடு காண யாவற்றையும் வெளிப்படுத்திய பொழுது நானே உங்களுக்கு புகழ் வழங்குவேன் என்று வருவதொரு தெய்வம் இருப்பதாக நான் அறியவில்லை. இறையும் பின்னர் எடுத்து மறுப்பதற்காக மற்றொருவர் கருத்தை எடுத்து கூறும்போது கூட நான் நினைக்க மாட்டேன், கொஞ்சம் நினைக்க மாட்டேன். கண்ணபுரத்துறை அம்மானே, ஊழித்துயரம் போக்கி இன்று புகழாக அடையத்தக்காய் என்னும் நிலை தோன்றுமாறு நீ எனக்கு அணியனாக அருகிலேயே இருக்கும் நான் எப்படி வேறு சிலரை புகழ் தரத்தக்கவர் என்று கருத இயலும். கண்ணபுரத்துறை அம்மானே, உலகியல் வெள்ளத்தில் இருந்து, இந்த சம்சாரத்தில் இருந்து அடியனை காப்பதற்காக அல்லவா நீ திருக்கண்ணபுரத்திலே உகந்து எழுந்தருளி இருக்கிறாய். ஆக உன்னை தவிர நான் யாரையும் அடைய மாட்டேன், புகழாக அடைய மாட்டேன். மற்ற தெய்வங்கள் எனக்கு ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் அவையெல்லாம் நீ உண்டு உமிழ்ந்த எச்சல். அதனாலே எனக்கு நீயே போதும், நீயே எனக்கு இறைவன், நீயே எனக்கு சரண், நீயே எனக்கு எம்பெருமான் என்பதை
அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். பெருநீரும் விண்ணும் மலையும் உலகேழும் ஒரு தாரான் என்னுள் ஒடுக்கிய நின்னையல்லால் வருதேவர் மற்றுளர் என்று என் மனத்து இறையும் கருதேன் நான் கண்ணபுரத்து உரை அம்மானே என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அற்புதமான பாசுரம், ஆச்சரியமான ஒரு பாசுரம். இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் நீலமேகப் பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் அருள்மாரி கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.